வெல்கம் டு டென்மி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் மஞ்சள் பூசணிக்கு பார்த்திங்கன்னா அதில் நான் அல்வா பண்ணியிருக்கேன். இப்போ பண்ண போகிறது வெள்ளை பூசணி அல்வாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க, 1 கிலோ பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். வாங்கி தோல் சீவி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கேரட் சீவோம் பார்த்திங்களா, அந்த கேரட் சீவதில் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி நிறையா இருக்கும், அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். தண்ணி சுண்டுறதுக்கே ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால் நம்ம தண்ணி 70% தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுத்தமாக தண்ணி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ 70% தண்ணியை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாமே. இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுத்தினீங்கன்னா தண்ணி புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்திட்டு இது கூட பாதாம், முந்திரி, திராட்சை. பாதாம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்லியே. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். வேறு தரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. மாற்றிட்டு இந்த பூசணிக்காய் விதை இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நான் கொஞ்சமாக எடுத்து கீழே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க பூசணி விதை, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்காக அந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம துருவி வச்சோம் பார்த்திங்களா பூசணிக்காயை, அந்த உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன். 2 கப்பு வருது, சரிங்களா? அந்த 2 கப்பு பூசணிக்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் சேர்த்துறது கரெக்டாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ 2 கப் துருவிய பூசணிக்காவை நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அந்த தண்ணியிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் தண்ணி இருக்குது. நான் குங்குமப்பூ சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. கலர் பொடி, கேசரி பொடி பார்த்திங்களா, அது ஆப்ஷனலாக இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக மஞ்சத்தூள் கூட சேர்த்திக்கலாம். குங்குமப்பூவே சேர்த்தோன்ல இல்லைங்க. இப்போ இது கூட 1.5 கப் நான் சர்க்கரை, 2 கப் பூசணிக்காய்க்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும், சரிங்களா? 1.5 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதாவது கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது, அளவாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்லேயே கரெக்டாக எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது நல்லாவே நல்லா சுண்டி வரட்டும், அதை வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடியில் பற்றி போயிட போகுது. எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு அப்படின்னு. இன்னுமே தண்ணியெல்லாம் இருக்குது, ஓரளவு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இருக்குது. தண்ணியில் சுண்டோன்னு இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்து விட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்திக்கலாம். அல்வாவுக்கு நெய் சேர்த்தினா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ நெய்யெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறக்கே கண்ணாடி மாதிரி இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ சாப்பிட்லான்னு டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோ அருமையாக, சுகர் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, அளவாக இருந்துச்சுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆனதுக்கப்புறம் ஆறி சாப்பிட்றப்ப தான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். அந்த தோல் சீவி அந்த துருவுறப்போ தான் லேட் ஆகும், டக்குன்னு பண்ணிடலாங்க. இதே மாதிரி மஞ்சள் பூசணியும் நம்ம பண்ணியிருக்கேன். கேரட் அல்வாவும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மஞ்சள் பூசணி கேரட் அல்வா மாதிரியே டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு நான் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.